கொஸ்டின் பாத்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1965, 1969, 1990, 1996. விடை தெரியவில்லை. இந்த தாதா சாஹேப் பால்கே விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம திரைப்படத்துறையில வாழ்நாள் சாதனையாளர் விருதாக இதை கொடுக்குறாங்க. திரைப்படத்துறையில எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு. ஓகே, இந்த தாதா சாஹேப் பால்கே விருது எது கொடுக்குறாங்கன்னா திரைப்படத்துறையில வாழ்நாள் சாதனை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த விருது கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு பேர்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த தாதா சாஹேப் பால்கே இவரோட நேம்ல தான் என்னது இந்த விருதை கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 1969 இருந்து தான் இந்த விருது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் 1969. அப்புறம் மணிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்களை சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. அடுத்து இன்னா 40, இனியவை 40, களவழி 40, இன்னா 40, நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, ஏலாதி, ஆசார கோவை. விடை தெரியவில்லை. இதுக்கான சரியான பதில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இந்த நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை இதைதான் என்ன சொல்லுவாங்க மணிக்கோவை அப்படின்ல அடைமொழியால என்னது குறிக்கப்படுது. நான்மணி கடிகைன்னா அது பாத்தீங்கன்னா 4 மணிகளான கருத்துக்களை நமக்கு சொல்லுது. அடுத்து முதுமொழி காஞ்சி இது முதுமையில நம்ம எப்படி நடக்கணும்ன்றத நமக்கு சொல்லுது. அடுத்து ஆசார கோவை இதுவும் எப்படி நம்மள நல்வழிப்படுத்தணும்ன்றதுதான் சொல்லுது. ஸோ இந்த 3 நூல்களை தான் என்ன அடைமொழியால குறிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மணிக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்.